இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவர் ஒரு புறம்போக்கு. இவர் தலைவரானா ஊருக்கு எந்த நல்லதும் நடக்க போறதில்ல. இவர் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதே தப்பு. இவனுக்கு ஓட்டு போட்டா ஊரையே குட்டி சவராக்கிடுவான். என்ன சிவனாண்டிக்காக ஓட்டு கேட்க வந்துட்டு அவனையே தாக்கி பேசுறா? என்ன நடக்குது இங்க? என்ன இவ்வளவு கேவலமா பேசுறா? இன்னும் என்ன பேசுறான்னு கேப்போமா? ஆமா கேப்போம். இவன் பிரசிடென்ட் ஆனா கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடும். கவர்மெண்ட் உங்களுக்கு அலாட் பண்ண பணத்தை இவனே முழுங்கி எப்போ விட்டுடுவான். ஐயோ, இவருக்கு நீங்க போடுற ஓட்டு உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற வேட்டோ. இல்லப்பா இல்லப்பா ஏமா டேய் மவனே, கேட்டியா? கழுவி கழுவி ஊத்துறாடா. காதுல கேட்க முடியலையே. ஏதோ கொஞ்ச நஞ்ச ஓட்டு கிடைக்கிறது கூட இவ பேசியே கெடுத்துருவா போல் இருக்க. டேய் மவனே, போற போக்க பார்த்தா நம்ம ஓட்டு பெட்டி வெத்து பெட்டி ஆயிரும் போல் இருக்கே. இப்ப நம்ம என்னடா பண்றது? இப்ப உறுதி போதும்டா நம்ம கதையை முடிக்கிறதுக்கு. நடிகை வந்தா எல்லா ஓட்டும் நமக்கு விழணும்னு பார்த்தா இவன் நம்ம மனத்தை வாங்குறாளே. எனக்கு ஒன்னும் புரியல சித்தப்பா. சகல அங்க பாருங்க, அந்த சித்தப்பனும் மாவனும் விஷயம் தெரியாம தலைய பிச்சுக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொத்த மனமும் போக போகுது. இவன் தான் இப்படி. ஆனா சாமுண்டீஸ்வரி மேடம் ரொம்ப நல்லவங்க. பெண்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்கள நீங்க பிரசிடென்ட் ஆக்குனீங்கன்னா உங்க ஊருக்கே நல்லது நடக்கும். பொதுமக்களும் சந்தோஷமா இருக்கலாம்.